பேரறிஞர் அண்ணாவுடைய புதுப்பிக்கப்பட்ட திருவுருவச் சிலையை உங்களுடைய முன்னிலையில் திறந்து வைப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன். இங்க இருந்த முன்பு கலைஞர் அவர்கள் 1970ஆம் ஆண்டு அந்த சிலையை திறந்து வைத்தார். இந்த அண்ணா சிலை வைத்தவர்கள் இந்த பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர் வர்க்கத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் என்று கேள்விப்பட்டேன். முதல்ல அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளை. எந்த ஒரு மனுஷனுக்கும் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை தேவை. அதற்கு அடையாளமாகத்தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில மட்டும் 2000 பேருக்கு ரேஷன் அட்டைகளை இன்னைக்கு கொடுக்க இருக்கின்றோம். சுமார் 37,000 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை கொடுக்க இருக்கின்றோம். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, பட்டா இடம் இருக்கும், ஆனா ஒழுங்கான வீடு இருக்காது. இப்படி வீடற்ற மக்களுக்கு வீடு கொடுக்கணுங்கிறது தான் நம்முடைய கலைஞருடைய பெயர்லயே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தை துவங்கி வச்சார், செயல்படுத்திட்டு இருக்காரு. இந்த திட்டத்தின் மூலம் வீடு கட்டுவதற்கான ஆணைகளை இன்னைக்கு சுமார் 4000 பயனாளிகளுக்கு கொடுக்க இருக்கின்றோம். இது தவிர இன்னைக்கு இங்கே 50,000 மகளிர் சுவித குழுக்களுக்கு அடையாள அட்டையும் கொடுக்க இருக்கின்றோம். பெண்கள், திருநர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைத்து தரப்பு முன்னேற்றத்திற்காகவும் நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் கூரை வீடாக தான் இருந்தது. எனக்கு மழையிலும் வெயிலும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கலைஞர் கனவு இல்லைன்னு ஒரு ஸ்கீம் ஒன்று லான்ச் பண்ணாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. 3 தலைமுறையா நாங்க 150 வருடமா பட்டா இல்லாத வசித்து வந்தோம். இப்ப என் பேர்ல பட்டா வாங்கியிருக்கிறேன் நான் முதலமைச்சர் திட்டத்துல. எனக்கு 70 வயசு ஆகுதா. இன்னைக்கு அடைந்த சந்தோஷம் நான் எப்பவும் அடையலைங்க. நாங்க நன்னிலம் நிலம் வாங்கும் திட்டத்தின் கீழே பயனடைஞ்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்காரர் மூட்டை தூக்கிருந்தாரு. இப்போ நாங்க அந்த விவசாய நிலம் வாங்கி நாங்க விவசாயம் பண்ணி எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்க முன்னேற்றிருக்கோம். எனக்கு 2 பெண் குழந்தை. நான் 2 பெண் குழந்தை எப்படி கரை சேர்க்க போறேன்னு இருந்தப்போ இந்த இடம் கொடுத்துருக்காங்க. இப்போ சிஎம் அரெஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா தாட்கோ லோன் இருக்கு. ஸோ அது கீழே பாத்தீங்கன்னா நான் காரை மானியமா நான் எடுத்திருக்கேன். அது மூலயமா எனக்கு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்ததுக்கு மாண்புமிகு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நான் இந்த தருணத்துல நன்றி சொல்றேன். கட்சிகளுக்கு வரலாறே கிடையாது. ஆனா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துல மட்டும்தான் இளைஞரணிக்குன்னு ஒரு தனி வரலாறே உண்டு. 45 வருஷம் களத்துல இறங்கி நம்முடைய தலைவர் கட்டிக்கா அணினா அது திமுகவுடைய இளைஞரணின்ற பெருமை நம்முடைய இளைஞரணிக்கு உண்டு. தமிழ்நாடு முழுக்க நகர பேரூர் வார்டுகள், ஊராட்சி கிளைகள், பாகம்தோறும் இளைஞரணி நிர்வாகிகளை நியமனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி நியமிச்சா இளைஞரணியில மட்டும் 5 லட்சம் நிர்வாகிகள் நம்முடைய இளைஞரணிக்கு வருவாங்க. இந்தியாவிலே எந்த இயக்கத்திற்கும் இவ்வளவு நிர்வாகிகள் ஒரு அணிக்கு மட்டும் இருந்ததே கிடையாது. விரைவில் ஒவ்வொரு ஜோனா நிர்வாகிகள் சந்திப்பு நடத்த இருக்கின்றோம். வருகின்ற டிசம்பர் 14ஆம் தேதி திருவண்ணாமலையில இளைஞரணி நிர்வாகிகளுக்கான அந்த மண்டல சந்திப்பை நடத்த இருக்கின்றோம். வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், குறைந்தது 200 தொகுதியில நம்முடைய அணி ஜெயிக்க வேண்டும். நிச்சயம் 200 அல்ல, 200க்கும் அதிகமான தொகுதிகள்ல ஜெயிச்சு காட்ட வேண்டும். அதற்கான தொடக்கமாக இந்த ஆவடி சட்டமன்ற தொகுதி இருக்க வேண்டும். ஹாக்கி ஜூனியர்ஸ் மென்ஸ் வேர்ல்ட் கப் இந்த வருடம் தமிழ்நாடு அரசுடைய முயற்சினால சென்னையிலும் மதுரையிலும் நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 24 கண்ட்ரீஸ்லேருந்து அந்த யங் ஹாக்கி பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட அனைவருமே வந்துட்டாங்க. இப்போ இங்கே சென்னை ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியமில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. அனைத்து விதமான பாதுகாப்பு வசதி, உணவு வசதி, போக்குவரத்து வசதி, தங்கும் வசதி, இந்த மாதிரி அதனையும் செய்யப்பட்டிருக்கு. ஸோ பொதுமக்கள்கிட்டையும் விளையாட்டு வீரர்கள், ஹாக்கி ரசிகர்கள்ட்ட கேட்பது இந்த வேர்ல்ட் கப் ஜூனியர் ஹாக்கி பற்றி நீங்கள் நிறைய பேர்ட்ட சொல்லுங்கள். மேட்சஸை முடிஞ்ச நேரடியாக பாருங்கள். இந்த ஸ்போர்ட்டை என்கரேஜ் பண்ணுங்கள்.